மண்ட சிதாரம் கை சரியா எனக்கு தராம எல்லாத்தையும் குடிச்சு போட்டுங்க. நாங்கள் இப்ப நாடோடி வாழ்க்கை மாதிரி வாழ்றோம். ஹே ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆனால் இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்தேன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலனை பார்த்தீங்க. வேலனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தாங்க. அது வேறு கதை, அது பெரிய கதை. நீங்கள் வீடியோ பார்க்க தெரியும். சரி, அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு புங்குடிக்கு 9ஆம் பட்டத்தை பார்க்க போனாங்க. அது போகிற வழியில் எங்கள்ட பாலாண்ணா தெரியும் தானே, ஒரு ஆள் கஷ்டப்படுதுன்னு சொல்லி உடனே ஆளை ஏற்றி கொண்டு போய் என்ன உதவி செய்த வேறு என்ன உதவின்னு சொன்னாங்க. பாலாண்ணா தானே உதவிக்கிறங்க ஜெஃப்னாவாலா பார்த்தீங்கன்னா உதவி செய்திருக்கிறார். நீங்கள் டிஆர்ஆர் மோட்டார் சப்ஸ்கிரைப் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு வேற 9ஆம் பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கல்லால் செய்யப்பட்ட கோயில், அதாவது 200 வருஷம் பழமையான ஒரு ஐயனார் கோயில். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயில் அழிவடையக்கூடாது. என்ன ஒரு சீமெண்ட் போட்டு கல்லுகளால் கட்டினா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வெடிப்புகள் ஏற்படும், அழியும். என்ன நம்மள பழைய வீடுகளை பார்த்தாலே தெரியும். ஆனா இந்த கோயில் அழியக்கூட நூற்றாண்டுகள் இன்னும் கடந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிலைச்சு நிற்கணும்னு சொல்லி தண்ணி கருங்கல்லால் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை கட்டிக்கணும். அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில், பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. அப்படி ஒரு கோயில் அமைச்சு கொண்டிருக்கேன். அங்க ஒரு பெரிய டீம் ஒன்று வந்து வரைக்குள்ள பயந்துட்டாங்க, அடிக்க வராங்களோ உதைக்க வராங்களோ. அப்ப என்ன நாங்கள் என்னடா இது பெரிய டீம் ஒன்று பார்த்தா அவையில் வந்து இளநீ எல்லாம் நாங்கள் அவையெல்லாம் சேர்ந்து இளநீல் பிடிங்கி குடிச்சது பிடிங்கி குடிச்சது. அப்படி பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு குடிங்கிறது இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் நெருப்பு ஃபண்டா இருந்தது. வீடியோ செய்வோம், அதுக்கு பனங்கிழங்கு பிடிங்கி சுட்டு சாப்பிட போறோம். பனங்கிழங்கு பிடிங்கி அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நெருப்பு திறமையா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வேலை என்ன புங்குடி 9ஆம் பட்டை முழுமையா காணொலி எடுத்திருக்காங்களா, முடிஞ்ச அளவு சில இடங்கள் விடுபட்டு இருக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல வரும். நாங்க இன்னைக்கு தொடர்ந்து அது தொடர்ந்து நாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே வீடியோக்குள்ள போகலாம். 20 வரைஞ்சு மாங்காய் பறிச்சு ஒன்று வந்துட்டு இந்த அவங்கள்ட்ட இப்போ விலங்காய் வாங்கி சாப்பிட்டுனாங்க. இப்போ நாங்கள் அவங்க இப்போ இளநீ பிடிங்கி தர போகிறாங்களாம். அவங்க இளநீ பிடிங்கி சாப்பிடும் குடிப்போம். அந்த இடத்துல வந்து இளநீ பிடிங்க ஒரு ஃபன் ஒன்று எடுக்க போகிறோம். இப்போ வாங்க போவோம். மரத்தில் வரை கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இப்போ இளநீ பிடுங்கிறதுக்கு. அவ்வளவு இதாங்க காலால் எப்படி காலால் இல்லைங்களா, இப்படி காலால் தான் தள்ளுறேன். மச்சப்படம் திரும்படா மண்ட சிதாரம் மண்டபத்திரம். எப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணீங்க? இது 5 யூடியூப்ல வரும். ஜெஃப்னா டிலக்ஸ், டிராவல் 3D, ஜெஃப்னா பாலா, ஜெஃப்னா ரூபன். அது எனக்கு என்ன அவங்களே மேடம் லைவ் இன்னைக்கு வந்து மணி நடக்குது. இறங்குற தேங்காய் எல்லாம் ஆஞ்சு முடிஞ்சு
கூட ஆகட்டும் நான் முடியும் பச்சையை கொண்டு வாங்க வெட்டுறாடி களைப்பு நான் தீரே என்ன விட்டது வடியா வேற மாதிரி தான் நீட்டா ஆர்வம் கிளியங்கனி எந்த மரம் இது உங்களுக்கு கிளியங்கனி இந்த புல் பண்ண வேலை வேகமா இருக்குமா முழு வினாடி குடிக்க அதில் வச்சு கொண்டு போய் விடிப்போம் முழு மரப்பத்தையும் தட்டு இந்த கத்தியா வெட்டே தான் நினைக்கிறேன் கத்தி இல்லை வீடியோட நீட்டை பத்தியா என்ன செய்றீங்க இந்த 2 பேரும் சேர்ந்து இழுக்கணும் வேணா பாலுக்கு ஒரு பக்கம் பறக்க போயிடும் பாருங்க வழுக்க சாப்பிட்றது இளநீ கை சரியா மெதுவா மெதுவா இன்னைக்கு 2 கையும் கலர போகுது வெட்டி தோல்வி 2 பேரும் மண் போட்டு போல மண் கொஞ்சம் போயிட்டு நல்ல வழுக்கல் இருக்கு இந்த சாப்பிட்டுதான் இருக்கு சாப்பிட்டுதான் அதையும் சொன்னா இளநியும் குடிச்சு இப்போ வழுக்கையும் சாப்பிட்டு முடிச்சுது இளநீ குடிச்சில்ல இவன் எனக்கு தராமல் எல்லாத்தையும் குடிச்சு போட்டுங்க வழுக்க நான் சாப்பிடணும் இப்போ கடைசியாக அதையும் சொன்னா தெரியும் தராமல் இப்போ இவன் ஒழிச்சு சாப்பிட வலிக்கிடணும் வாரம் போகிறோம் எங்கே என்ன நடக்குது சாப்பிட போகிறோம் ஓ சாப்பிடுங்க ஃபோன் யார் எனக்கு அடிக்கிறது பனங்கிழங்கு போறீங்களா என்னப்பா வருது ஆனால் இதில் பெனாங்கிழங்கு வருது ஒன்று தாங்க பார்ப்போம் இப்படி ஃபுல்லாகவே அந்த அங்காளி பக்கம் இதான் இப்போ இதை வீடியோ எடுத்து இதான் இப்போ பிடிங்கன்னா இழுத்தா இதுதான் பேரும் இப்போ நாங்கள் நினச்சா பெனமரம் பெற போயிருந்தோம் நான் பெனங்கிழங்கு இல்லை பனங்கிழங்கு காணப்பா ஏன் பனமரம் தெரியாது பச்சைக்காய திட்டுறார் இளநீ எல்லாம் பிடிங்கி தந்து ஓட்டு இப்போ எல்லாம் வலிக்கிட்டோம் அந்த கல்லில் ஓட்டு விட நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அந்த கல்லில் ஓட்டு விடாங்க சரி அண்ணா பாய் 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 கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ நாடோடி வாழ்க்கை மாரி வாழ்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இதுக்கு வந்து இளநீ எல்லாம் குடிச்சு அதில் வர அந்த அதுகள் எல்லாம் குடிச்சு அந்த தேங்காயில் வர அந்த இந்த தேங்காய் சிரட்டைகளில் வர அந்த இது என்னடா அது இந்த தேங்காய் சிரட்டைக்குள்ளே என்னடா வர்றது தேங்காய் சொட்டு அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி என்ன இப்போ வீடு வாசல் இங்கே எங்களுக்கு பக்கங்களில் இல்லாட்டிக்கு இப்போ இது இல்லை இங்கே தான் ஒரு இந்த ஏரியாவுக்கு வீடுகள் இல்லை ஆக்கள் இல்லை பெருசாக ஒருத்தரும் இல்லை அதில் பாருங்க படியில் படியில் வந்து இப்படி பண்ணா திரிகிறாங்க நாங்கள் இப்போ ஒரு பண்ணாக இது இருந்துட்டோம் இப்படி இனி எப்போ கிடைக்க மாதிரியா கிடைக்கிற டைமில் நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் வந்து முடிஞ்ச என்ஜாய் பண்ணி பாருங்க இப்படியான அனுபவம் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இப்படி ஒரு சின்ன சின்ன நினைவுகள் கிடைக்கிறது வந்து பெரிய இப்படி ஒரு அழகான ஒரு காட்டுக்குள்ளே நடு வெயிலுக்கு நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியனும் எல்லாம் அலட்டி சத்தம் பண்ணா விட்டா கொஞ்சம் சத்தம் பண்ணா விடு சரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் மன்னிக்கவும் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டியாக நட்டு வெயில் வேண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உடம்புலாம் காஞ்சு போய் கருத்து கறி வேண்டாம் போய் நிற்கிறோம் நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் பண்ணுங்க ஓகே இப்போ நாங்கள் வாங்க அடுத்தடுத்து போவோம் விரைக்கு அந்த கோயிலெல்லாம் பார்த்தோம் நெஞ்சால விரைக்கு இப்போ இதால் ஒரு பாதை ஒன்று போகுது இதால் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதை பார்க்க போகிறோம் இப்போ சொன்ன கோயிலுக்குள்ளே வரப்போகிறோம் என்ன கோயிலுன்னு போய் கிட்டா போனால் தான் எங்களுக்கு தெரியும் போய் பார்ப்போம் என்ன கோயிலுண்டா இது காத்தவராயன் கோயிலா இப்போ மாவு சுடு வாசிக்கவும் இல்லை
வெளியில் வாசிக்கலாம் கிடக்கு. ஏன்டா இந்த சரியான வெயிலாக இருக்கீங்க பாருங்க, காலெல்லாம் அப்படி சுடுது பாருங்க. இதான் அந்த கோயில், காத்தவராயன் கோயிலாம், பெரிய காத்தவராயன். பாருங்க, அதுதான் இந்த கோயிலோட வசந்த மண்டபம். இதுதான் கோயில். இப்படியே சுற்றி பார்த்துருப்பீங்க, பார்த்தா தெரியும். இப்போ முதலாக நான் இப்போ தான் காத்தவராயன் கோயில் எங்கள் ஏரியாக்குள்ளே பார்க்குறேன், அதாவது எங்களை யாழ்மண்ணுக்குள்ளே பார்க்குறேன். முதலாக இதுதான் கோயில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் தேஞ்சு போச்சு காவே எல்லாம். வேறு தோடுது ஆளுக்கு உடம்பெல்லாம் செத்துட்டு தான் சொல்கிறது இல்லை, வெளியில் பார்க்கக்கூடாது. எனக்கு ஒரு வீடியோ கிடைக்கலாம் போச்சு. இந்த மரத்துலாம் நகர் நான் அடுத்து போட்டேன் தேஞ்சிடுச்சு. தெரிஞ்சு போச்சு. 45 தான் எடுக்கலாம் நிமிஷம். எங்க கொஞ்சம் சின்ன மரமா இருந்தா இல்லை அவர் இருக்கலாம். தேய்ச்சி போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒரு சின்ன மரமா இருந்தா நீ நம்பி வரல. அது சரி. நானே இருப்பேன் விட்டுருந்தேன் அப்படியா ஒரு எண்ணத்தில் விட்டுறேன். காலால தான் காலால காலால விட்டுறேடா. ஒரு போட் ஒன்று நிற்கிது. நம்ம கேண்டியில் இருந்தீங்க இந்த வீட்டை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்ன பார்க்குறது. இது வந்து ஒரு வெளிநாட்டு ஒரு ஆள். இந்த வீடு வந்து இந்த வீட்டை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறா, அது கவனிக்கிறது. இவன் வந்து கேண்டியிலேருந்து வரா. அம்மா எத்தனை பிள்ளைகள்? ஒரு மகன். நாங்கள் 3 பேர். அந்த அண்ணா இப்போ பார்க்க போகிறார். 62 சே 59. 59. எத்தனை 5 வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கிறோம். 2019 வந்தோம். என்னண்டு இவையில் அறிமுகமானவன்? எங்களுக்கு ஒரு காந்தி சார் இந்த கிளிநொச்சியில் ஒரு மாஸ்டர் தான் கொண்டு விட்டார். ஓகேம்மா, கேண்டீன் எல்லாமே யார் பண்ணலாமா? ஏன்னா இப்போ பிடிச்சி போயிருச்சிங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு? பிடிக்கல வந்த பஸ் தண்ணி எல்லாம் சேரா, வெயில். பொங்குடி மட்டும் தான் கொஞ்சம் தண்ணி வச்சேன். கண்டியில் என்ன மாதிரி இந்த டைம்ல என்ன மாதிரி இருக்கு? அது குளிருமே சொல்ல இதுக்கு எல்லாம் அந்த மாதிரி குளிர் பிரதேசம். எந்த நேரம் குளிர்தான்ப்பா. மழை இப்பெல்லாம் மழை. அப்ப அம்மா எத்தனை பிள்ளைகள்? ஒரே பொடியன். கேண்டியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் மலையத்தில் வேலை. மலையத்தில் வேலை. மலையை விட்டுட்டு இப்போ வந்து இங்கே இருக்கிறோம். இந்த வீட்டுக்காரனா என்ன பேரம்மா? பிரதீபன். கனடா உள்ள பிரதீபன் வீடு. ஓகேம்மா, சரிம்மா, நன்றி. வாரம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் கடற்கரை பக்கத்தில் சிவன் கோயில். உள்ளே போய் பாவம் எப்படி இருக்குண்டு. கோயிலில் கொடித்தம்மம் எல்லாம் நட்டுருக்காங்க. இப்படி உள்ள போனால் வா எல்லாம் அமைதியாக இருக்குது. அப்படி என்ன இதுதான் கொடித்தம்பம். கீழே வந்து விநாயகர் இருக்கிறார். தம்பத்துக்கு கீழே தம்ப விநாயகர். அப்படியே உமாதேவியாரும் சிவனும் அப்படியே எங்கள் மேலே இருக்கணும். பக்கத்தில் 2 மாடு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நவக்கிரகங்கள். மற்றும் இது வந்து வசந்த மண்டபம். இங்கே வசந்த மண்டபம் இருக்குது. இது வந்து மணிக்கோபுரம். இஞ்சால இதில் பொங்குறது போல் நிறைய அப்படி ஒரு செட்டப் பண்ணிருக்கு. இங்கால இந்த கோயிலை சுற்றி சாமியாக்கள் இருப்பினம் தானே. அப்படி இவர் வந்து விநாயகர் இருக்கிறார் இதில். அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்சணாமூர்த்தி போல் எனக்கு தெரியல, யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். தட்சணாமூர்த்தி தான் போல இருக்கு எனக்குண்டா. அப்படியே இஞ்சால பார்த்தா இது வந்து மூலஸ்தானத்துக்கு பின்பக்கம் சிவன் இருக்கிறார். மூலஸ்தானத்துக்கு பின்பக்கம் இங்கே சண்டேஸ்வரர் இருப்பார். இங்கே வந்து முருகன் பின்பக்கம், முருகன் அப்படியே பின்பக்கம் இருப்பார். இப்போ கோயில் க்ளோஸ் தானே. இதில் ஒரு பெரிய ஒரு அரச மரம் ஒன்று நிற்கிது. இதுதான் தீர்த்த கிணறு போல். இந்த அரச மரத்துக்குள்ளே யார் இருக்கிறது பாப்போம். நாகதம்பிரான் இருக்கிறார் அரச மரத்துக்குள்ளே. இது வந்து நவக்கிரகங்கள். பிஞ்சால பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வைரவர் இருக்கிறார். இதில் வைரவர் இல்லை.
அவர் இப்போ தண்ணி இருக்கும்னு பார்த்துட்டு வர போகிறார். போய் பார்த்துட்டு வரட்டும். அங்கேயும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இப்போ கோயில் க்ளோஸ்டல்லோ, அப்போ தண்ணி இருக்க சான்ஸ் இல்லை. எதுக்கும் ஓப்பன் பண்ணிப்பார். வந்தால் உண்ட லக்கு. வருதா இது நானும் வரேன். காய்ஸ் ஒரு மாரி தண்ணி வந்துட்டு இவ்வளோ நேரம் தண்ணி எடுத்துருஞ்சோ ஐயாலி. தண்ணி வந்துட்டு இப்போ நாங்கள் தண்ணி பிடிக்க போகிறோம். வச்சு ஹெல்மெட்டை கலாட்டி வைப்போம். தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோ நேரம் தண்ணிக்கு பட்டவா தெரியும் உனக்கு. தண்ணி பிடிக்க போகிறோம் நாங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நினைவுலாம் இல்லை. அம்மாட்ட போயிட்டு இப்போ நிம்மதியாகிற எங்களுக்கு இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறோம், தண்ணியே இல்லை. என்ன விடாய்க்கு தான் இப்போ தண்ணி பிடிக்க போகிறோம் திருப்பி. அதில் ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்கில் வந்து தண்ணி இல்லை. இந்த டேங்க்லாம் தண்ணி இருக்குங்க. இந்த குடிச்சு இப்போ திருப்தியாக கிடக்கு எனக்கு. கஷ்டமாக போயிட்டு தண்ணி இல்லாமல். அப்போ தண்ணியே இல்லை. தண்ணி குடிச்சு எப்படி வாங்க அங்கே அப்படியே போய் இப்போ தண்ணி பிடிச்சாச்சு, நிம்மதியாக கிடக்கு. ஓகே, அப்படியே அங்கால போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மடம் உண்டு இருக்குது, அம்பிகை மடம் உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதில் நாகேஸ்வரி சமேத நாகேஸ்வரன் ஆலயம். அதில் இதுக்கு அம்பிகை மடம் உண்டு இருக்குது. இதுதான் தேர்முட்டி. இந்த கோயிலுண்ட தேர்முட்டியில் பாருங்க யாரால் செய்யப்பட்டேன்னு சொல்லி இதில் ஒரு கல்வெட்டு மாதிரி பதிச்சிருக்கணும். 2013ஆம் ஆண்டு செஞ்சிருக்கணும். அதாவது அன்பளிப்பாக வழங்கியிருக்கணும். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் அப்போ அடுத்தடுத்து போவோம். எங்களோட டீம் இப்போ அங்கே நிற்கிது. அப்படியே போவோம். இப்போ நாங்கள் கண்ணையம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே தான் இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ இந்தியன் மத்தியான சாப்பாடு இங்கே சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதுதான் கண்ணையம்மன் கோயில். இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க இல்லாது, கேமரா நாட் அலோட். அப்போ கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க இல்லாது. நாங்கள் உள்ளே போய்ட்டு அப்படியே சாப்பாட்டை வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு காலை கழுவோம். அதுதான் இங்கே இருந்தவன்டா இந்த கண்ணையம்மன் கோயில் பாதில் இருந்தவன்டா வீடு கட்டி இருந்தால் இங்கே ஓசியில் சாப்பாடு போடுவாங்க. அதையும் சாப்பிட்டு வடிவாக திருப்தியாக வீடியோ ஓட்டோமா சாப்பிட்டோமா வீடியோ ஓட்டோமா சாப்பிட்டோமா எடுத்து அப்படியே இருந்திருக்கலாம். என்ன பண்ணுறது, நாம இங்கேயே இருக்கோமே. இப்போ எங்கே இருக்கும்? நைனாதீவு, குங்குடுதீவு அப்படி நிறைய இடங்கள்ல வந்து ஃப்ரீயாக இப்போ சாப்பாடு கொடுக்குறாங்க. இனி வந்து இப்போ கோயிலுக்குள்ளே கேமரா வந்து நோட் அலோட். இப்போ நாங்கள் அப்படியே வீடியோ இதில் அப்படியே கட் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாருங்க அவ்வளோ ஒரு டிசைனாக இருக்குண்டு கோயில். அவ்வளோ அழகான ஒரு பெயிண்டிங். என்ன இதுக்கு மிஞ்சி இப்போ வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் வளாகம். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி கடைசி கட்டம் என்னென்னா சாப்பாடு இல்லைன்னுட்டாங்க. கோயிலை நம்பி வந்தால் சாப்பாடு இல்லை. சரி, பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யறது, அப்படியே வெளியில் போவோம். சொன்னால் ஒரு மாதிரி சாப்பாடை தேடி வந்தாச்சு. என்ன கோயில்? இது புளியங்குடல் லட்சுமி நாராயண மண்டபம். புளியங்குடல் லட்சுமி நாராயண மண்டபத்தில் வந்து சாப்பாடு வந்து ஃப்ரீயாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே டெய்லி சாப்பாடு ஃப்ரீ. இங்கே தான் இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்து இருக்கிறோம். உங்களுடைய நண்பரும் சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டார். சாப்பிட போகிறோம். சரியான பசியாக இருக்குது, சாப்பிட்டுலாம்